பெரும்பாலும் என்ன விஷயம்னா, நம்மளுடைய பாடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அன்னைக்கெல்லாம் மனுநீதி சோழனுடைய கதை இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம சில மன்னர்கள்லாம் இப்போ நம்ம பாரி மன்னருடைய கதைகள்லாம் இருந்துச்சு. கொடுக்கறது எப்படி, வாழ்கிறது எப்படி, சாதிக்கிறது எப்படி, பேசுவது எப்படி, அதே சமயம் ஒரு என்ன சொல்ற புலவர்களுக்கான மரியாதைகள் கொடுப்பது எப்படி, புலவர்களுக்கான மரியாதைகளை கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு என்ன சொல்கிற நாட்டுக்காக அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது பொற்கை பாண்டியனை பற்றி நம்ம புத்தகத்தில் பாடமே படிச்சிருக்கோம். நிச்சயமாக படித்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்போது அந்த மாதிரியெல்லாம் நீதி கதைகள் இப்போ வரல. ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரனை பற்றி பாடம் எடுக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, ஆழ் மனதில் விதைக்கக்கூடிய அற்புதமான விதைகளை தூவ மறந்துடுறாங்க. இதில் என்ன சொல்கிறது, கல்வி சார்ந்த துறை சார்ந்தவங்களில் அவங்களுக்கும் தெரியும்ல, நம்ம தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, தமிழ் மன்னர்கள்லாம் என்னென்னலாம் செய்திருக்கிறாங்கன்னு. ஏன் அந்த கதைகளை புறக்கணிச்சுட்டு அந்த கதைகளை எல்லாம் கொடுக்காம, வாழ்க்கை கல்விக்கு தேவையானதெல்லாம் கொடுக்காம, சம்மந்தம் இல்லாமல் யூரோப்பை பற்றி படித்தேன், அவங்கள பற்றி படித்தேன், இவங்கள படிங்க, அது ஒரு பாகமாக வச்சு படிங்க. வெளிநாடு சார்ந்தவங்க வந்தது எப்படி, போனது எப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தமிழ் சார்ந்த கலாச்சாரத்துக்கு சார்ந்த என்ன சொல்கிறது புலமையை போற்றுறது, இலக்கிய நடைமுறை, இதுகளெல்லாம் ஏன் புத்தகங்களில் கொண்டு வராமல் இருக்கிறீங்க? அன்றைக்கெல்லாம் இலக்கியம் படிக்கும்போது இலக்கிய பாடம் தனியாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது மாதிரி ஏதாவது பார்த்தாக்கா என்ன சொல்கிற, சாதாரணமாக நீங்கள் இதை மட்டும் படித்தா போதும், நீங்கள் இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இழிவான வேலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் பாடங்கள்லாம் என்ன செத்தா போச்சு, மாமன்னர்களுடைய வரலாறுலாம் எங்கே ஒழிஞ்சா போச்சு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வரலாறு தேடி ஒரு ஆப்ஷனில் 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்குறாங்க. இந்த கேள்வி கேட்டால் 1 லட்ச ரூபா தமிழ் சம்மந்தமாக இந்த கேள்வி கேட்டால் கிடக்குறாங்கன்னா அவங்க அத்தனை பேர் லைப்ரரி நோக்கி ஓடுறாங்க அல்லது கூகுளை நோக்கி ஓடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? என்னைக்கு படித்து அதனுடைய உண்மைத்தன்மையெல்லாம் புரிஞ்சு மக்கள் நல்ல வழிக்கு வருவாங்க?